நண்பர்களே, நான் கஷ்டப்பட்டு விசில் அடித்து போட்டால் என்ன, அதுக்கு எதிர்க்கட்சி மற்ற நபர்கள் கூட விசில் அடிச்சிட்டிங்களா, அப்போ ஏதோ ஒரு அகென்ஸ்டாக கூட பண்ணலை. ஆனால் நீங்கள் கேமரா விசில் அடிச்சு காட்டிக்கிறீங்க. வாடா இங்கே பாரு, நீலாம் இந்த கேமராலாம் பிடிக்கிறதுல குடும்பம்லாம் ஒரு ஆள் கூட கேமராவுக்கு மதிப்பே கொடுக்குறதில்ல. அதனால தான் இப்படி போட்டுக்கிட்டு இருக்க வீடியோ. பிடி கேமரா அப்படி நான் விசில் அடிச்சுப்பேன். பேக்ரவுண்டு விசில் அனுப்பிட்டாங்க என்னை பார்த்து. நான் என் அம்மா பேக்ரவுண்டு யாரோ விசில் அடிச்சுட்டாங்கன்ட்டாங்க. இதை பிடி, அம்மா விசில் அடிச்சு காட்டிக்கிறேன். வா, உனக்கு சொல்லித்தரேன். இல்லாட்டி இதே புரியா, கேமரா புரியா, வரா 50 ரூபா வாங்கிக்கணும். விரும்பி விட்டுறாதரா, எனக்கு வந்துடும். சரி வா வா வா, புடி புடி கேமரா புடி. மேலே கொஞ்சம் தூக்கி காட்டு. இப்போ இது போடாமல் இருக்கேன். எந்த பேக்ரவுண்டு நீ எங்க விசில் அடி வைப்போம், அடியா வைப்போம். நான் தேங்க விசில் அடித்தேன். சரி, இன்னைக்கு என்ன ஒரு கஷ்டம் தான் எனக்கு. விசில் போட்டுக்கு ஏதோ ஒரு ஹாப்பியில், இது ஒரு தற்காப்பு கலை சரிங்களா, அதெல்லாம் இருக்கட்டும். விசில் அடித்து போட்டேன்னா அதில் கமெண்ட் என்ன பண்ணியிருக்கேன் தெரியுமா, கரூரில் நடந்த பிரச்சனை மாதிரியேவும் குழந்த போகணும்னு அடிப்பிருக்கேன், புருஷை விட்டுட்டு போகணும் தெரியா, அந்த குளிமடை போட்டு புருஷன் இது மாதிரி ஆயிடுவியா அப்படின்னு சொல்லி அந்த போட்டோவோடு அனுப்பிவிட்றாங்க. எங்கள் வீட்டுக்காரர் இன்னைக்கு நமக்கு பாகிஸ்தான் பாடர் போயிட்டுருக்காரு கஷ்டப்பட்டு வண்டியில். இந்த நாசமாக போனவே இப்படி மெசேஜ் போட்டோன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஒரு செகண்ட் யோசிச்சேன், என்னடா இப்படி நம்ம குடும்பத்தை நம்ம செத்து போகணுன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, நாட்டுக்காண்டி கஷ்டப்பட்டு ஆர்மியில் உழைச்சிக்கிட்டு போய் பயணம் பண்ணி போயிட்டு இருக்கும்போது அங்கிட்டிருந்து நான் இந்த மாதிரி பாகிஸ்தான் பாடம் நோக்கி போய்கிட்டு இருக்கேன் எல்லாரும் சொல்லி வீடியோ எடுத்து எங்களுக்கு அனுப்புகிறாங்க. இவங்க என்னென்னா கமெண்ட்டில் இந்த மாதிரி பிக்சரை போட்டு அனுப்பிச்சி விட்ருக்காங்க. உங்களுக்கு பிடிக்காட்டி சரி, நீங்கள் சொல்கிறதெல்லாம் பலிக்காது, கடவுள் இருக்கார் சரியா. நீங்கள் ஒரு அப்பாவையே கொலகார பட்டம் கட்டினாங்க, ஒரு அப்பாவியே விஜயநவேவும் இல்லை. ஏன்டா விசில் அடிச்சுட்டே இருக்க, உனக்கே அடிக்க தெரியாது எதுக்கு. ஒரு அப்பாவியே கொலகார பட்டம் கட்டினாங்க சரிங்களா. அப்போ எதெல்லாம் நம்ம காதில் கேட்க வேண்டியதாக இருக்குதுன்னு பாருங்கள். மனுஷங்க ஒரு கேவலமான ஒரு பிறப்பு. எங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு முருந்து அந்த மாதிரி வன்மம். நீ எல்லாம் இங்கே வரு, நான்லாம் சாவ விட மாட்டேன், விட்டேன்னு வச்சுக்க, நல்லா இருந்துட்டு போவோம் குடும்பத்தோட. பாவம், நீ பொண்டாட்டி இல்லாமல் என்ன பண்ண போகிற, பொண்டாட்டி வச்சுக்கிட்டு இப்படி சாவ விடுற, பொண்டாட்டியெல்லாம் இல்லாமல் இருந்தேன்னா